5 போட்டி கொண்ட ஜிம்பாப்வே T20 தொடரை பார்த்தீங்கன்னா, இந்தியா ஈஸியா வின் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நடந்த ஃபைனல் மேட்ச்லயும் பார்த்தீங்கன்னா, ஈஸியா பீட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி இந்த சீரிஸை பீட் பண்ணமா தாங்க இந்தியா 4க்கு 3 வின் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு ஜுமா குஜு மேட்ச்னு சொல்ல முடியாது. இதில் ஒரு மிகப்பெரிய திருப்பம்லாம் நடந்திருக்குங்க. அதாவது இன்னைக்கு மேட்ச்ல மானம் காத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்துக்கு எவ்வளோ விலை கொடுத்தாலும் ஈடாகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சஞ்சு சாம்சன் 58 அண்ட் சேம் டைம் சுபம் துபே மனுஷனாங்க என்ன அடி அடிக்கிறாரு. உண்மையிலேயே T20 ஃபார்மேட்டுக்கு நம்ம MS தோனி ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துருக்காரு என்று சொல்லாங்க. 2 சிக்ஸர் 2 பவுண்டரி அவர் தான் செம்மையாக வெளுத்தெடுத்தாரு. ஒரு 130 மீட்டர் சிக்ஸர் வீசினாருங்க. அந்த மிகப்பெரிய பில்டிங் இருக்கும் ஹரார் வென்யூவில், அதை ஒட்டஸ்டார் என்று சொல்லாங்க. அது வேற லெவலில் இருந்தது அந்த சிக்ஸர். ஓகே, இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதான் உங்களுக்கே தெரியும், நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, உலகத்திலேயே நான் பார்த்ததிலேயே ஒரு மிகப்பெரிய ஆபத்தான கேப்டனா என் கண்ணுக்கு கில் தெரிகிறார் என்றும் வெளிப்படையாக சொல்லியிருக்காருங்க. அதாவது நெகட்டிவாக சொல்லியிருக்காரு, நீங்கள் பாசிட்டிவாக நினச்சிட வேணாம். ஏன்னா உண்மையிலேயே ஒரு தந்திரமான ஆளுங்க, ஒரு சாணக்கியன்னு சொல்லுவாங்க, சகுனின்னு சொல்லுவாங்க. இவர் வந்துட்டு திறமையால் வந்ததை விட சகுனித்தனம் பண்ணி தாங்க கில் உள்ளே வந்திருக்காரு. அதற்கு காரணம் உங்களுக்கு இன்னைக்கு புரிஞ்சிருக்கும். கில் ருத்ராஜ் கெய்க்வாட் இது குறித்து வெளிப்படையாக மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. நல்லா மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர், உன்னை காப்பாற்றணும் கர்த்தருங்கிற மாதிரி. கில் இன்னைக்கு வெளிப்படையாக சிக்கிட்டாருங்க. அதாவது பல நாள் திருடன் ஒரு நாள் சிக்குவான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆப்டுக்கிடுவான்னு, அந்த மாதிரி ஆப்டுக்கிட்டாரு என்று தான் சொல்லணும். என்ன ப்ரோ என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா முதல் பெட் பண்ணாங்க 167. அப்படியே டேரெக்டாக நீங்கள் பிளேயிங் லெவனை போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இன்னைக்கு ஜுமா குஜு மேட்ச் தான் எல்லாத்துக்குமே தெரியும். கேப்டன் கில் ஓய்வு எடுத்திருக்கலாமே, அதாவது கேப்டன் கில் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்திருக்கலாம். ஆனால் வந்துட்டு அவர் முன்னாடி வந்து ப்ளே பண்ணுறாராமா. ருத்ராஜ் கெய்க்வாடை வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டாருங்க, பெஞ்சில் உட்கார வச்சிட்டாரு. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், அபிஷேக் சர்மாவை அலிஸ்டார் என்றே சொல்லாங்க. டெபியூ சீரீஸில் 47 பந்தில் அதாவது சதம் கன்வெர்ட் பண்ணாருங்க. மேலும் அவர் என்ன மெசேஜ் பதிவு பண்ணியிருக்காருன்னா, எனக்கு 20 ஓவர் ஃபார்மேட்டில் வந்துட்டு நான் ஓப்பனிங் தான் இறங்கணும், நான் கீழ் ஆர்டர்லாம் இறங்கினது கிடையாது. சேம் டைம் SRHலேயே பார்த்துருக்கக்கூடும், அவர் அடிக்கடி சொல்கிறது 20 ஓவரில் 400 ரன் அடிக்கணும், அதுதான் என்னோட இலக்கு. இன்னைக்கு கூட அவரை ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக இறக்கி விட்டாருங்க. அது அவரோட ஸ்லாட் கிடையாது. ஒரு சிக்ஸர் ஒரு பவுண்டரிங்க, வந்த வேகத்தில் பார்த்தீங்கன்னா 14 ரன் அடித்தார். ஓகேவா, அதான் அலிஸ்டார்னு வைங்களேன். அது ஒரு சுயநலம். அதாவது இவன் முன்னாடி வந்துடக்கூடாது, நம்ம ஸ்லாட்டை பிடிச்சிடக்கூடாது, நம்ம T20 ஃபார்மேட்டில் தொடக்க வீரராக இறங்கணும். இப்போ அவருக்கு கேப்டனுக்கு யார் எதிரியாக இருக்காங்க? ருத்ராஜ் கெய்க்வாட் தான். இப்போ ஹர்திக் பாண்டியா இல்லைன்னா கில்லு தான் கேப்டன். அடுத்த ஸ்லாட்டில் அவருக்கு போட்டியாக யார் இருக்காங்கன்னா, எல்லாருமே சொல்கிறது கில்லு வந்துட்டு கேப்டனே கிடையாதுயா, நீங்கள் ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு தெளிவான கேப்டனாக இருக்கும்போது தான் அவர் சூப்பராக ப்ளே பண்ணுவார்னு உங்களுக்கே தெரியும். உலகமே ஒரு மிகப்பெரிய டிவைட் போய்கிட்டு இருந்தது. முன்னாள் வீரர்கள் அனைவருமே ஓவர் கண்ட்ரி கிரிக்கெட் வீரர்களே ருத்ராஜ் கெய்க்வாட்டை கேப்டனாக போடுங்கயான்னு மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நல்லாவும் விளையாண்டார் இந்த ஜிம்பாப்வே தொடர் முக்கியமான நேரத்தில். ஓகேவா, சரி இவனும் மேலே வந்துடக்கூடாது, அதாவது நமக்கு மேலே இவனும் வந்துடக்கூடாது, இவனையும் ஆளிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்டன் தாங்க முக்கியமான மேட்ச்சில் வந்துட்டு இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஆனால் இவர் அப்படியே ஏருக்கு மாறா பண்ணுறாரு. இந்த சச்சின் டெண்டுல்கரை தவறாக சொல்கிறேன்னு நினச்சிக்கிறாதீங்க, கிரிக்கெட் கார்டு தான். இருந்தாலும் வந்துட்டு ஒரு செல்ஃபிஷான பேட்ஸ்மேன் என்று சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது தொடக்க வீரராக வந்து தான் அவர் விளையாடுவார். ஓகேவா, தோனி மாதிரி கீழ் ஆர்டர் வந்துட்டு இளம் பிளேயர்களை மேம்படுத்தாதனால தான் சச்சின் ஃப்ரீடில் வந்துட்டு அந்த டீம் பிளாக் மார்க் ஆச்சுன்னு வைங்களா, மிகப்பெரிய தொடர் வின் பண்ண முடியல. ஆனால் தோனி அதற்கு என்னங்க சொல்கிறது, நேர் எதிர்மாறாக பண்ணவருங்க. அவர் ஒன் டவுன் பேட்ஸ்மேன் தான், ஆனால் டக்குன்னு ஒரு 5-6வது ஆர்டர் பேட்ஸ்மேனாக வந்து இளம் பிளேயர்களை மேலே புஷ் பண்ணார். மெழுகுபத்தி மாதிரி ஒரு கேப்டன் அழிஞ்சதுனால தான் அவர் மிகப்பெரிய வேர்ல்டு கப்லாம் வின் பண்ண முடிஞ்சது. ஆனால் கில்லு இந்த சச்சின் பண்ணுறத பண்ணுறாரு என்று சொல்லலாம். கேப்டன் நம்ம இடமா அழிஞ்சிடக்கூடாது, நம்ம பதவியும் போயிடக்கூடாது, நம்ம ஓப்பனிங் ஸ்லாட்டும் போயிடக்கூடாது. இன்னைக்கு ருத்ராஜ் கெய்க்வாட்டை வெளியே தூக்கி எறிஞ்சாரு. அதாவது ருத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு விளையாட நான் ஆர்வமாக இருந்தேன், ஏன் என்னை பெஞ்சில் உட்கார வச்சாருன்னு தெரியல. என்னை பொறுத்தவரை அதாவது அபிஷேக் சர்மா தொடக்க வீரராக இறங்கணும். சுபன் கில் வந்துட்டு ஓடிஐ டெஸ்ட் ஃபார்மேட்டுக்கு ஆப்டான பேட்ஸ்மேன். அவர் எடுக்கிற முடிவெல்லாம் குழப்பமாக இருக்குது. டீம் இளம் பிளேயர்களுக்கே மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது. என்னை பொறுத்தவரை ஒரு ஆபத்தான கேப்டனோ அந்த ஒரு கண்ணோட்டத்தில் வந்துட்டு நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் மென்ஷன் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ருத்ராஜோட இந்த பதிவு வந்துட்டு சரின்னு நினைக்கிறீங்களா? தனக்கு போட்டியாக யார் யார் பின்னாடி இருக்காங்களோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி அனுப்பிக்கிட்டே இருக்காருங்க. கில்லோட இந்த மோசமான ஈத்திர புத்தி பற்றி உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.